மக்கள் அனைவருமே கலைக்குடன் கைகொட்டுங்கள். மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூயாமையும் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாமையின் நட்பும் அனைவரோடு ஒன்றும் இருப்பதாக. புதிய வாரத்தினை ஆண்டவர்கள் கூடியிருக்கிறோம். இந்த புதிய வாரத்துக்காக ஆண்டவர்கள் நன்றி சொல்வோம். கடந்த மாதங்களை நாங்கள் திரும்பி பார்க்கிற போது ஆண்டவருடைய கிருபையை வைத்தங்களை ஆசீர்வாதங்களை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள், கொடுத்த உழைப்புகள், செய்த பயணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்களோடு உடனிருக்கிறது. இந்த புதிய வாரத்திலும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் சொல்லுவாங்க உழைப்புகளில் கல்வி முயற்சிகளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அவருடைய கிருபை ஆசிரியர்களை தாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தூய பணியிலே ஏற்பட்டிருக்கிறோம். நெஞ்சை ஆண்டவரை போற்றுவாயாக, அவருடைய கனிவான செய்திகளை எழும்போது மறவாக என்ற அந்த சமீர் ஆசிரியருடைய வார்த்தைகளை உலகத்தில் இணைந்தவர்களாக ஆண்டவர் செய்திருக்கிறதான அவருடைய நன்மை கதைகளை அவருடைய நல்ல செயல்களை இணைந்து சொல்லி தொடர்ந்து அவருடைய ஆசையை வல்லமையை நாங்கள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி சகோதர சகோதரிகளை பழைய பொருட்கள் நாங்கள் கல்வி பொருட்களுடைய குறை குற்றங்கள் ஆபங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மரங்களை ஆண்டவர்கள் மன்னிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடவுளுக்கு மாட்சி உண்டாக்குக. உலகில்
இறைவா உம்முடைய அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் உடைய மக்களாக இருக்க விரும்புகிறீரே. அதனால் நாங்கள் தவறு என்னுடைய சிக்கிக் கொள்ளாமல் உண்மையும் பேருடைய நன்றும் சிறந்து வழங்குகிறோம். மோடு தூயாவின் நிறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர்களுடைய திருச்சிதனமாக இயேசு கிறிஸ்து வழியாக இவர் நாடுகின்றோம். அதிகாரம் 4 வசனங்கள் 8 தொடக்கம் 12 வரை 14
புனித மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 37 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையவன கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையவன கருதப்பட தகுதியற்றோர். தம்முடைய சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருகிறவர் என்னுடையவன கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவரோ என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்கிறவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறப்படுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்கிறவர் நேர்மையாளருக்குரிய கைமாறப்படுவார். இச்செறியோர்கள் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரானது கொடுக்கிறவரும் தம்முடைய கைமாறப்படாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுவேன் என்றார். இது கிறிஸ்துவ வணக்கம் செய்தி. தம்முடைய சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றுவோர் என்னுடையவர்கள் கருதப்பட தகுதியற்றவர். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரி, ஒரு காலத்துடைய 13வது வாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இறைவாக்கிய பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சிலுவை அவர் அனுமதிக்கக்கூடிய துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதை பற்றி சொல்லுவது சீடத்துவ வாழ்வு. சிலுவை தவிர்க்க முடியாத அளவு அடையாளம் என்பதை ஆண்டவருடைய வார்த்தைகள் என்று சொல்கிறோம். இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர் கிறிஸ்தவராக வாழ விரும்புபவர்கள் சிலுவையை குறித்து அந்த இயேசுவை கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. கிறிஸ்தவன் என்றால் சிலுவையை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், சிலுவையை அணைத்துக் கொள்ள வேண்டும். சிலுவை இல்லாமல் மீட்பு உயிர்த்த நியாயம் என்றால் பெரிய வழியையும் நாங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு மீட்பு என்றால் அது சிலுவையினூடாக துன்பத்தினூடாக வருகிறது என்பதை ஆண்டவருடைய வார்த்தையினூடாக சொல்லுகிறார். சில சமயங்களில் துன்பம் சிலுவை என்கிற போது இந்த உலகம் காட்டக்கூடிய சொல்லக்கூடிய காரியங்கள் நமக்கு இலகுவாக தோன்றும். ஏன் சிலுவை, எதற்காக துன்பம், எதற்காக இடத்தில், எதற்காக நாங்கள் தேவையற்ற பாரங்களை சுமக்க வேண்டும்? உனக்காக நீ வாழ்ந்துவிட்டு போ. உனக்கு எது அமைதியை தருகிறதோ, உனக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அதில் மட்டும் நீ சந்தோஷத்தை கண்டுவிடுகின்ற உலகத்தினுடைய குதிரைகளுக்குள்ளே ஆண்டவருடைய குதிரை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. நீ மகிழ்ச்சியை, வாழ்விலை அமைதியை கண்டுவிட வேண்டும் என்றால் உன்னுடைய சிலுவையை நீ சுமந்து கொண்டு என்னை பின்பற்றினோம். எனக்கு சீடனாக எனக்கு விருப்பமுள்ள கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் நான் காட்டுகிற பாதையிலே, சிலுவையின் பாதையிலே நீ பயணத்தை தொடர்கின்ற நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தரப்படுகிறது. தன்னுடைய வாழ்வினுடைய உலகமாக இருந்த அந்த மகன் ஒரு நோயினாலே பிடிக்கப்பட்டபோது அந்த தாய் உடைந்து போகிறாள். கணவனை வந்த அந்த தாய்க்கு அவளுடைய எதிர்காலம், அவளுக்கு சொத்து நிச்சயமாக என்பது அவனுடைய மகன். சிறிய வயதிலே அன்போடு அவனை பராமரித்து அவருக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து வளர்த்து தாய் இறுதியிலே அவன் நோயினை விழுவார் போதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. சாதாரண வியாதியாக நோயாக கொடுத்த அந்த மகனுடைய வாழ்வில் கொடிய நோயாக
மாறுகிறது. அவள் செல்லாத மருத்துவமனைகள் இல்லை, இல்லாத ஆலயங்கள் இல்லை. தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் அவள் செலவழித்தார். அவர்கள் இருந்த எதிர்காலம் சுற்றுதான் அந்த மகன் என்பதை அவள் புரிந்து வைத்திருந்தார். அவளிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தன்னுடைய மகனுடைய நோயிலிருந்து அவரை பாதுகாத்து செலவழித்தார். ஆலயங்களுக்கு சென்று நேர்த்திகளை ஏற்றினாள், மெழுகுவர்த்திகளை ஏற்றினாள். எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று பலர் அவளுக்கு சொல்லியிருந்தார்களோ அங்கெல்லாம் அவள் சொல்வார்கள். ஆனால் தன்னுடைய மகளை அவள் காப்பாற்ற முடியாது போகிற போது உடைந்து விட்டார். அவளுக்கு சொல்லப்படுகிற மருத்துவர்களுடைய செய்தி பேரிடியாக வழங்கியது. உங்களுடைய மகன் கேன்சர் புற்றுநோயாக பிடிக்கப்பட்டிருக்கிறான், இன்னும் சில காலம் உங்களோட வாழ்வாக போது தாய் இடிந்து போனாள். அவள் ஆலயத்தில் சென்று கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்ந்தவள் கண்ணீர் விட்டு புலம்பி எழுதாள். சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய மகனை கொடுத்த நிலையிலே எல்லாம் முடிந்துவிட்டது என்ற நிலையில் ஆலயத்துக்கு சென்று அவள் பாடுபட்ட சுலபத்தை இயேசுடைய அந்த சிலுவையில் அறையப்பட்ட சுலபத்தை பார்த்து மகாடி கொடுக்கும் போது ஒரு குரலை கேட்டார். எனக்கே இந்த கஷ்டத்தை கொடுத்தாய், எனக்கு தந்ததை எதற்காக நீ எடுத்தாய் என்று அவள் புலம்பி எழுந்தபோது அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுடைய உருவம் அவரோடு பேசி சுலபத்திலே அந்த இயேசுடைய குரல் எப்படியாக சொன்னார். என்னுடைய மகன் துன்பப்படுகிற போது நான் எங்கிருந்தேனோ அங்குதான் என்னுடைய மகன் இறக்கிற போது நான் இருந்தேன். என்னுடைய மகன் இறக்கிற போது நீ எங்கே இருந்தாய் என்ற அந்த கேள்வியை ஆண்டவரை காத்துக்கிற அந்த தாய்க்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, என்னுடைய மகன் இறக்கிற போது, என்னுடைய மகன் சிலுவையிலே மறிக்கிற போது நான் எங்கிருந்தேனோ அங்குதான் என்னுடைய மகன் மரணித்து போகிற போது நான் இருந்தேன் என்று அந்த தாய்க்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியது. ஆன்மீகத்தை தன்னகத்தை கொண்டிருந்த தாயாளர் விசுவாசத்தை தன்னுடைய வாழ்வை வைத்திருக்கக்கூடிய தாய் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை, பொருளை தன்னுடைய வாழ்விலே இறுதியாக உணர்ந்து அவள் கொடுக்கும் துன்பத்தை, சிலுவையை அவள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். சகோதர சகோதரர்களை இறைவாக்குகள் போது துன்பங்களை, சிலுவைகளை ஆண்டவர் அனுமதிக்கிற போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவைகள், துன்பங்கள் எங்களுடைய வாழ்வை குடமிடுகின்றன. சிலுவைகள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல் ஆண்டவருடைய திருமணத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. இயேசுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கும் போது அங்கு காண்கிற உலகான உண்மை, அவர் சிலுவை மூலமாக மனுக்குலத்துக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய திருக்குளம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம், உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம் நிறைவேறும் என்று சொல்லி கடவுளுடைய திருக்குளத்துக்குள்ளே தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு இறுதி வரை தந்தையுடைய திருவிழத்தை நிறைவேற்றினார். தந்தையுடைய திருவிழம் சிலுவையாக தனக்கு இருக்கிறது என்பதை அவர் கண்டுகொண்டு, உணர்ந்து கொண்டு அந்த சிலுவை நூலாக இந்த மனுக்குலத்துக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு, சீரத்துவ வாழ்வு என்று சொல்லுகிற போது அது 2 பரிமாணங்களை கொண்டிருக்கிறதை தன்னுடைய நற்செய்தியை நம்ம வாசிக்கிறோம். என்னை பின்பற்ற விரும்புகிறவரும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு தன்னுடைய 4வது சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்ற சொல்லுவார். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னை இழக்க வேண்டும், 2வது தன்னுடைய 4வது சிலுவையை சுமக்க வேண்டும். என்னை அன்பு செய்கிறவர்கள் தன்னுடைய தாயை, தந்தையை, சகோதரர்களை விட இன்னும் மேலாக அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அழகான வார்த்தைகளை இந்த அச்சையில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடைய கருதப்பட தகுதியை பெற்றோர்கள், எங்களுக்கு விருப்பமானவர்கள், எங்களை அன்பு செய்தவர்கள் என்று நாங்கள் பார்க்கிற போது அவர்களை வெறுக்க அல்லது அவர்களோடு இருக்கக்கூடிய அன்புறவிலிருந்து சற்று குறைவான அன்பை அவர்கள் நாங்கள் காட்ட வேண்டுமோ என்ற கேள்விகள் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறது எங்களுக்கு எழுதும். அல்லது குடும்பங்களுக்கு சகோதர வாழ்க்கை ஆண்டவர் பிளவை உண்டாக்க அல்லது பிரிவினை உண்டாக்குறவராக நம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார் என்று எங்களுக்கு என்ன தோன்றும். ஆண்டவர் சொல்கிறார், நான் அமைதியை அல்ல வாழையை கொண்டு வந்து என்று சொல்கிற போது அங்கு சொல்லப்படுகிற ஆழமான செய்தியை நம்ம
சொன்னால், நாங்கள் முந்த இந்த உலகத்திலே கடவுளுக்கு முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும். priority to God என்று சொல்வாங்க. ஃபர்ஸ்ட் priority, அதாவது நாங்கள் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை அது யாரை சார்ந்ததாக இருக்கிறது என்றால் முந்த கடவுளை சார்ந்ததாக இருக்கிறது. கடவுளை அன்பு செய்கிறவர் தன்னோடு வாழ்கிறவர்களை நடத்திருக்கிறவர்களை அன்பு செய்கிறவராக இருப்பார்கள். என்னை விட தன் தந்தையோ தாயையோ மகனையோ பிள்ளையோ அன்பு செய்கிறவர் என்னை விட என்னை அன்பு செய்கிற அந்த நிலைக்கு தகுதியற்றவர் சொல்கிறது வந்து நான் சொல்ல வேண்டிய விடயம் சுருக்கமாக எப்படியாக இருப்பதென்றால், இயேசுவை நாங்கள் நம்முடைய வாழ்விலே முதன்மையானதாக கொள்ள வேண்டும். நாங்கள் இயேசுவை முதன்மையான இடத்திலே வைத்திருக்கிறோம். இயேசுக்கான எதை நாங்கள் இழக்கிறோம்? இழப்பை பற்றிதான் ஆண்டவருடைய சிறப்பினுடைய முதலாவது பரிமாணம் சொல்கிறது. என்னை பின்பற்ற விரும்பினால் நீ உன்னை இழக்க வேண்டும். பெற்றோரை சகோதரர்கள் இழப்பது என்பது என்னுடைய சுயநலத்துக்கு, என்னுடைய ஆணவத்துக்கு, என்னுடைய செருக்கு நிறைந்த அந்த மனப்பான்மைக்கு நான் இறக்கிறதாக இருக்கிறது, என்னுடைய பாவத்திற்கு படிக்கிறதாக இருக்கிறது. அதுதான் நம்ம இரண்டாவது வாசகத்தை ஆண்டவர்களுடைய நாங்கள் இறந்தோம் சொன்னால் புது வாழ்வுக்கு நாங்கள் வீட்டில் புதிய மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். புதிய வாழ்வு, விடுதலை பெற்ற வாழ்வு, மாற்றமற்ற வாழ்வு என்றால் இயேசுவை எங்களுடைய வாழ்வின் முதன்மையானதாக கொண்டுள்ளோம். நாங்கள் ஆலயத்தில் வந்து வழிபாடுகளையும் நடக்கிறோம். பள்ளிகளிலே, திருப்பள்ளிகளிலே நாங்கள் ஆர்வத்தோடு ஈடுபடுகிறோம். பொதுவாக இடம்பெறக்கூடிய திருவையுடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் ஆர்வத்தோடு ஈடுபடுகிறோம். ஆனால் தனிப்பட்ட விதமாக எங்களுடைய குடும்பம் என்று இயேசுவை நாங்கள் முதன்மையாக வைத்திருக்கிறோம். இயேசுக்காக எங்களை இழக்கிற மனிதர்களாக மாற்றியிருக்கிறோம். உலகம் சார்ந்த காரியங்கள் சம்பாதிப்பது, இந்த உலகத்தை நாங்கள் ஓடி உழைப்பது என்றால் நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். தேவையான ஒன்று இந்த உலக சொத்துக்கள், இந்த உலகத்தை வாழ்வது தேவையானது. ஆனால் தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. செல்வம், இந்த உலக செல்வம் எங்களுக்கு தேவையானால் கடவுளை விட அல்லது படைத்தவரை விட நாங்கள் சம்பாதிப்பவை, சேவைத்து வைப்பவை எங்களுக்கு முன்னாக என்று சொன்னால் அது பாவமாக சொல்லுவாங்க. என்னை விட தம் தாயையோ தந்தையோ அவர்களிடம் மிகுந்த அன்புள்ளோ என்னுடைய ஒரு கருதப்பட தகுதியற்றவர்கள். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது எங்களை படைத்த கடவுளாக இருக்கிறார். நாங்கள் கடவுளுக்குரிய நேரங்களை ஆலயத்துக்கு வந்து நாங்கள் வழிபாடு செய்வோம். வீட்டிலே, குடும்பத்திலே நாங்கள் சபிக்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் சபம் என்று சொல்கிற போது கடந்த காலத்தில் அந்த நாட்களில் நாங்கள் வீடுகளுக்குள்ள இரவு ஒன்றாக சேர்ந்து சபமாலை சொல்கிறோம். சபிக்கிற ஒரு சூழல் எங்களுடைய கிராமத்தை சூழ்ந்திருக்கு. வீடுகளுக்கு நாங்கள் செல்கிற போது சபமாலை ஓடுகிற சத்தங்களை நாங்கள் பலர் சொல்லக்கூடிய குறை நாங்கள் கேட்பது தொலைபேசியினுடைய சத்தம். தூரத்தில் இருக்கிறவருடைய அந்த தொலைபேசி சத்தம் இன்னும் இங்கிருந்து பேசுகிறவருடைய சத்தங்களாக தொலைக்காட்சியினுடைய சத்தம். நாங்கள் குறைபட்டு கொண்டாலும் நாங்கள் தனிப்பட்ட விதமாக குடும்பம் வருகிற போது எவ்விதம் எங்களுடைய ஆன்மீக வாழ்வை எங்கள் இயேசுவை மையப்படுத்துவதாக, கடவுளை முதன்மைப்படுத்துவதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை கேட்டுப்பார். பல சிக்கல்களை, சிதைவுகளை எங்கள் குடும்ப வாழ்வுகளை பார்க்கிறோம். ஒரு தலைமுறையை தொலைக்கிறதாக எங்களுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய கல்வியாக இருக்கலாம், இளையோர்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம். என்ற ஊடகங்களை நாங்கள் பார்க்கிற போது ஊடகத்தை வெளியிடக்கூடிய செய்திகள், ஊடகம் தரக்கூடிய பதிவுகளுக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தலைமுறை அழிவை நோக்கி செல்கிறது என்பதை நாங்கள் எல்லாரும் கண்டுகொள்வோம். இடம்பெறக்கூடிய தற்கொலைகள், கலாச்சார சீரழிவுகள், கொலைகள், இன்னும் சுய இன்பத்துக்கான தேடல்களிலே மடிந்து போகக்கூடிய இளம் பிராயங்கள் சொல்லி இன்றைய தலைமுறை அழிவை நோக்கி செல்கிற ஒரு காரியத்தை நான் ஊடகங்களிலே, சமூக ஊடகங்களிலே பார்க்கிறோம். எங்களுடைய சமூகத்திலே கூட அது இருக்கிறதை நாங்கள் நேர்மையாக பார்க்கிறோம். ஒரு சமூகம், ஒரு தலைமுறை கல்வியிலே வளர்வதற்கு அறையிலே
அடித்தளமிட்டு நல்ல உருவாக்கத்தை பெறுவதற்கு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய தலைமுறை குந்தகமாக இருப்பதை நாம் அதிகமாக பார்க்கிறோம். வளர்ந்தவர்கள் இளையோராக இருக்கக்கூடியவர்கள் சிறார்களுடைய மாணவர்களுடைய கல்வியிலே குந்தகத்தை ஏற்படுத்துகிறவர்களாக சிதைவுகளை அவர்களுடைய கல்விக்கான தேடலை அழிக்கிறவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிராமத்தை எடுத்து பார்த்தால் வெள்ளிலை கலை ஒரு நிதர்சனம். காதல் படிக்கிறது 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு நாங்கள் உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் வளர்ந்தோராக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாணவர்களுடைய கல்வியை வளர்த்தெடுப்பதற்கு அவர்களுடைய அந்த அறிவு என்கிற அடித்தளத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும். நாங்கள் அவர்களை வளர்த்து விடுகிற படிக்கல்களாக இருக்கும். என்னுடைய படிகளிலே அவர்கள் ஏறுகின்ற உச்சத்தை தொடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சமூகத்தை பார்ப்பது என்றால் இந்த சிறார்களை இந்த மாணவர்களை அவருடைய கல்வியை சிதைக்கிற ஒரு காரியத்தை கைகாரியத்தை நாங்கள் வளர்ந்தவர்களாக நினைப்பார்கள். விளைவுகள் செய்கிறதை நான் எல்லா விளைவுகளையும் சொல்லுவேன். என்னுடைய சமூகத்தில் இருக்கிற உண்மையை தான் நான் சொல்லுவேன். யதார்த்தம் எங்களுடைய சமூகத்தை மாத்திரமல்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமாஜ சமூகத்திலே பார்க்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு தலைமுறையை அழிவுக்கு கொண்டு செல்கிற ஒரு அழிவு பாதையை நாங்களே உருவாக்கிக் கொள்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிற காரணம் கடவுளை மையப்படுத்தியதாக எங்களுடைய வாழ்வு நமக்கு இல்லை. இயேசுவை நாங்கள் என்னுடைய கண்முன் கொண்டு அவர் காட்டுகிற வழியை பயணம் செய்கிற மனிதர்களாக நமக்கு இல்லை. உங்களை பார்த்து கேட்க வேண்டியது, நாங்கள் எதை இயேசுக்காக விளக்கிறது? நல்ல தலைமுறையை ஆரோக்கியமுள்ள ஒரு தலைமுறை சந்ததியை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு எந்த வகையிலே எங்களை தியாகம் செய்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், பொது காரியங்களிலே நாங்கள் அர்ப்பணத்தோடு ஈடுபடுகிறோம். ஆனால் இன்னும் சில காரியங்கள் அவை தளர்வடைந்து போவதற்கு அழிவை செய்வதற்கு கூட நாங்கள் காரணமாக இருக்கிறோம் என்பதை மறுத்துவிட முடியாது. இயேசு முதன்மையாக போது இந்த அழிவை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக. இரண்டாவது காரியம், ஒரு சீடனாக இருக்கிறவன் கிறிஸ்தவனாக இருக்கிறவன் சிலுவையை சுமக்க வேண்டியவராக இருக்கிறார். இளத்திலும் சுமத்திலும் கிறிஸ்தவனுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிற போது தனக்குரிய ஞாபகங்களை தான் சந்தித்த ஞாபகங்களை அவள் ஏற்றுக்கொண்டார். கடவுளுடைய திருவிழம் அவருடைய சித்தம் அந்த துன்பத்திலே தன்னுடைய சந்திக்கிற சிலுவைகளிலே நிறைவேறுகிறது என்பதை அவள் கண்டுணர்ந்து கொண்டு அந்த வியாபாரத்திலே கடவுளுடைய கரத்தை பராமரிப்பை அவள் அனுபவித்தார். துன்பமில்லாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வல்ல, சிலுவை இல்லாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வல்ல. கடலோர பயணத்திலே சீடர்கள் பெயரிலே சிக்கிக் கொள்ளுகிற போது ஆண்டவர் இயேசுடைய உடல் பெயர்கள் கண்டுகொள்ளுகிற போதுதான் அவர்கள் நம்பிக்கை விட்டார்கள். அந்த ஆபத்திலிருந்து அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இந்த புயல் கடல் கொந்தளிப்பது நாங்கள் நற்செய்தியை பார்க்கிற அந்த நிகழ்வுகளுக்கு கதை சொல்லியிருந்தால் மனித வாழ்வு துன்பங்களால் இருக்கிற ஒரு வாழ்வு, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் என்று யாரும் இல்லை. எல்லாருடைய வாழ்வுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்வுக்குள்ள பல கஷ்டங்கள் இருக்கிறது. ஒரு விதங்களில் இருக்கிறார், பொருளாதார கடன் சுமைகளாக இருக்கிறார், என உடல் ரீதியாக சந்திக்கிற துன்பமாக இருக்கிறார், உடல் நோய் மனநலவீனமாக இருக்கிறார், உள்ளத்திலே ஒரு சந்திக்கிற வலிகளாக இருக்கிறார். எல்லாருடைய வாழ்வுக்குள்ளும் துன்பங்கள் இருக்கிறது. இந்த துன்பங்களை நாங்கள் எத்தகைய கண்ணோடு பார்வையோடு எதிர்கொள்கிறோம்? ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த சிலுவைகளை நாங்கள் நல்லவர்களை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய திருவுளத்தை சித்தத்தை இந்த துன்பங்களிலே சிலுவையிலே கண்ணுணர்ந்தவர்களாக காட்டுகிற வழியிலே பயணிக்க அடைக்கப்படுகிறோம். நம்முடைய லட்சியனுடைய இறுதி பகுதியை பார்க்கிறோம். இச்சிறியோர்கள் ஒருவருக்கு அவர்களுடைய சீடர் என்பதாக அவர்களிடம் குளிர்ந்த நீராக கொடுக்கிறவர் தம்முடைய கைவாழ்ப்பான போவார் சொல்வது. குடும்பத்துக்காக வாழுகிறது, சமூகத்தினுடைய வளர்ச்சிகளுக்காக நாங்கள் கைகோர்க்கிற போது, கரக்கோர்க்கிற போது, மற்றவருடைய வாழ்விலே நாங்கள் கரக்கோர்க்கிற பொழுது நாங்கள் கைமாறுகிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒருவர் தனக்காக வாழுகிற ஒரு வாழ்வில் தன்னலத்துக்கு மடிகிற வாழ்வு சொல்கிற போது மற்றவருக்காக உடைக்கிற, மற்றவருக்காக வாழுகிற
வாழ்வு என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். பல முறைகளில் இந்த செய்திகளை எடுத்துட்டாலும் எங்களுடைய சுயநல வாழ்வு நிறைய நேரங்களில் எங்களை சூழ்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கணவனாக, மனைவியாக, தந்தையாக, தாயாக இருக்கிற போது பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழுகிற அந்த வாழ்வு ஒரு விளக்கல் சுமக்கமாக இருக்கிறது, சிலுவை சுமக்கிற வாழ்வாக இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருடைய கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த நியமங்களிலே தங்களுடைய வாழ்வை கொண்டு செல்வது, பெற்றோர் இன்னும் பெரிய அந்த சமூகத்தவர்கள் எடுக்கிற அந்த நல்ல காரியங்களிலே தங்களை கொடுத்து தங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை, வசதிகளை பயன்படுத்தி சமூகத்தினுடைய நல்ல பிரஜைகளாக, நல்ல எதிர்காலத்தை உருவாக்குகிற மாணவர்களாக வளர்வது அவர்களுக்குரிய உருவாக்கமாக. அதிலும் அவர்கள் இடத்திலே சுமத்தலை சந்திக்கிறார்கள். இந்த நாட்களிலே மாணவர்கள் சந்திக்கிற பொழுது அவர்கள் கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை பயன்படுத்த பல சிலுவைகளை சில சமயங்களில் இந்த மாணவர் பருவத்தில் கூட அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் முன்பு இருந்த காலங்களோடு போது இன்றைக்கு வசதிகள் வாய்ப்புகள் மாணவர்கள் போது அந்த வாய்ப்புகளை மாணவர்கள் பிள்ளைகள் பயன்படுத்த தவறுகிற போது ஒரு தலைமுறை எங்களுடைய சமூகத்திலே அழிந்து போவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார் என்பதை பல சமயங்களில் நான் உணர்ந்து கொள்கிறோம். மாணவர்கள் பிள்ளைகளுக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற இந்த அழைப்புக்கு நாங்கள் செவிமடுத்திருக்கிறார். இயேசுவை எங்களுடைய வாழ்விலே முன்னிறுத்துகிற அந்த ஆன்மீகத்தை எங்களுடைய கொண்டிருக்கவும், துன்பங்கள், துயரங்களை, வாழ்வின் கஷ்டங்களை நாங்கள் நேரிய மனத்தோடு நேர்மையான இடத்தோடு சந்தித்து ஆண்டவர் காட்டுகிற பாதையை நான் பயணிக்க அவர் கொடுக்கிற கைமாறை வெகுமதியை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த பணியிலே ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி வந்து வந்தாடி சொல்லுவோம். நன்றங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறோம். ஒரே இறைவனை நம்புகின்றேன். Amen.
எதிர்நோக்கின் திருப்பதியை தொடர்ந்திட வல்லமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளை போற்றிய இறைவா, காத்திருந்து பணித்தென நீர் தேர்வு கொண்ட அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகளுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். அவர்கள் இறைவாழ்வில் பறைசாற்றிடவும் உம் அன்பின் பாதையில் மக்களை வழிநடத்திடவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்விலும் உணவே இறைவா, இளைஞர்கள் இளம்பெண்கள் வேலைக்காக காத்திருப்போர் குழந்தைகளிடம் விளைவோர் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றி அன்பு மகிழ்ச்சி மற்றும் பகிர்வு நிலைத்து வாழ வரமர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தரின் தேவனே இறைவா, இன்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடும் அருட்சகோதரி பவுஸ்டினாவுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். அவர் தனது பணிவாழ்வில் ஏற்படும் சவால்களை நல்ல முறையில் வெற்றி கொண்டு உன் பணியை திறம்பட ஆற்றிட தேவையான அனுபவங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்னுடைய தனிப்பட்ட சகோதரர்களுக்காக ஆண்டவரை பார்த்து மௌனமாக கொண்டாடுவோம். நம்ம எல்லாம் ஆண்டவர்களுக்காக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் பாதம் சமர்ப்பித்திருக்கிற உங்களுடைய தேவைகளுக்கு கனிவுடன் சம்சாரத்திடம் உமக்கு சித்தமானால் நாங்கள் விரும்பி கேட்டவற்றை எங்களுக்கு தந்திடப்பட்ட நான்காகி கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே உங்களில் மாறியபடி எல்லாவது தந்தையாக படி செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைப்பவர்கள்
கடவுளை இறைவனை பாதம் நிலைக்கின்ற உரிமையை இருக்கிறார். பிள்ளைகளுக்குரிய உணர்வோடும் உரிமையோடும் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு பெற்றப்பட்ட சுகத்திலே நாங்களும் கரங்களை வெறுத்து நம்பிக்கையோடு செல்லுவோம். ஒன்றுமே அமைதியை உங்களுக்கு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திருத்துவர்களுக்கு வழங்குகிறேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் நம்முடைய திருச்சபை விசுவாசத்தை கண்ணோக்கி நம்முடைய திருமணத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்துள்ள திருமணம் கல்வியாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவர் ஆண்டவர் இயேசு அமைதியை உங்களோடு வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி இருந்தார். இவரையுடைய பாவங்களை போக்குகின்றவர் சபையுடைய விருந்துகளை பெற்று நாங்கள் பலு பெற்றோம்.
என்னுடைய ஆண்டவரை போற்றிடு. என்னுடைய இருப்பதெல்லாம் அவருடைய திறமையை நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கொடுத்துள்ளதாக கொண்டு இந்த புனித பலிப்பொருள்கள் எங்களுக்கு வாழ்வழிக்க வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினால் உம்முடன் இணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் வீராகி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் வெளியிலும் சென்று வாழுங்கள். அதற்கு அமர்ந்திருப்போம். இவ்வாறு சிறப்புரை பற்றியவர்கள் திங்கள் கடந்த 7 நாட்களில் வழங்கி போன்ற காலை 6 மணிக்கும் எதிர்வரும் வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4வது அன்பியத்திலும் திருப்பலிகள் இடம்பெறும். இவ்வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலி அன்பியத்தில் இடம்பெறாத நிலை அளித்துள்ளேன். வருகிற வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4வது அன்பியத்தில் திருப்பலி அன்பிய திருப்பலி இடம்பெறும். கடந்த மாதம் இடம்பெற்ற மறை மாவட்ட திருவிளையாடல் போட்டி விழாவினை போட்டியில் பங்கு பற்றி தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு என்னுடைய புத்தக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறியிருக்கின்றோம். இடம்பெற்ற மறை மாவட்ட போட்டியில் எங்களுடைய பகுதியிலிருந்து 14 பேர் தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எதிர்வரும் ஜூலை மாதம் 25, 26ஆம் தேதிகளில் தேசிய மட்ட போட்டி நடைபெறுவதால் இந்த நிகழ்ச்சிக்காக இவர்களை தயாரிக்கப்பட்ட கேட்டுக்கொள்கிறேன். போட்டி பரீட்சையிலே தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் இவர்கள் தரம் 4 சேர்ந்த விஷாலா ரோக்ஸ்டலி, தரம் 5 ஷபீர்னா சம்திராபாலா, தரம் 5 சுசிலா கிஷானா, தரம் 5 கில்திரவேந்தன் அனுஷ்கா, தரம் 6 சுமன் பிரவீனா, தரம் 8 ரோஷாந்தினி சூஷபுனை, தரம் 8 ஜெயா ஜூலினி ஜென்சிகா, தரம் 9 ஆண்டனி ஜெயநேசன் ரஜிந்தர், ஆண்டனி ஜெயநேசன் ரஜிந்தர், தரம் 9, தரம் 9 ஜெயசுதாசன் குசிகா, தரம் 9 செல்வகுமார் தனுஷ்கா, தரம் 10 ஆண்டோ ராஜ்குமார் அருள் ஆந்தினி, தரம் 10 டைமண்ட் ஜெயசீலன் நிலக்ஷன், எனும் தரம் 10 ஜெமிராஜ் தீபிகா, தரம் 11 ஜெமிராஜ் தீபிகா, தரம் 11 எனும் தரம் 11 ஜோன் பிக்டன் ஜான் பிரைட்டன், பிக்டன் ஜான் பிரைட்டன், தரம் 11. கிட்டத்தட்ட 14 பேர்களுடைய இதிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான தேசிய மட்ட போட்டி எதிர்வரும் மாதம் 25, 26ஆம் தேதிகளில் இடம்பெறும் என்பதை அறிவித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய பிறந்த தினத்தை நினைவு கொள்கிற பௌஷ்டினா அவர்களுக்கு பங்கு மக்களோடு சேர்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சோதனைகள் எங்களுடைய பங்கிலே சிறப்பான ஆன்மீக மேய்ப்பு பணிகளிலே தன்னை பணி செய்கிறவர் முடியாது. எல்லோரும் சேர்ந்து சோதனைகளுக்கு வாழ்த்துக்களையும் எங்களுடைய சபங்களையும் கூறி நிற்கின்றோம். நண்பர்களே, எதிர்வரும் 5ஆம் தேதி, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆலய திருவிழாவுக்கான பொதுக்கூட்டம் திறப்பலியில் இடம்பெற்றிருப்பதை அறிந்திருக்கிறோம். எதிர்வரும் 5ஆம் தேதி
ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவுக்கான பொதுக்கூட்டம் திருப்பலியின் பின்னர் இடம்பெறும். நன்றி.